Hello everyone, welcome back to my channel Learn Physics Easily. இன்னைக்கு 11th Physicsல ஒரு 5 mark question பார்க்கலாம். Question closed organ pipe. அதுக்கு example clarinet. So clarinetன்றது ஒரு musical instrument. அது எப்படி இருக்கும்னா ஒரு end closedா இருக்கும், இன்னொரு end வந்து openஆ இருக்கும். So எங்க வந்து closed endஆ இருக்கோ அங்க notes form ஆகுது, எங்க open endஆ இருக்கோ அங்க antinodes form ஆகுது. First notesனா என்ன, antinodesனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் வேவ். இதில் நம்ம பாதி வேவை மட்டும் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். இங்கே எங்கே மேக்ஸிமம் ஹைட்டு கிரியேட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆன்டினோட்ஸ். எங்கே மினிமம் ஹைட்டு ஃபார்ம் ஆகுதோ அதுதான் நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லணும். சரியா? அதுதான் ஆம்ப்ளிடியூட். அந்த மேக்ஸிமம் ஹைட்டை தான் இங்கே ஆம்ப்ளிடியூட் சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சுன்னா அது பேர் ஆன்டினோட்ஸ், மினிமம் ஆம்ப்ளிடியூட் இருந்ததுன்னா அது பேர் நோட்ஸ். இந்த ரெண்டு டயக்ராம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த ஆன்சரில் இன்க்ளூட் பண்ண வேணாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் வேவ். இங்கே எங்கெல்லாம் மேக்ஸிமம் ஹைட் இருக்கோ அது பேர் ஆன்டினோட்ஸ், எங்கெல்லாம் மினிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்கோ அது எல்லாமே நோட்ஸ். ஒரு கம்ப்ளீட் வேவோட லென்த்தை தான் நம்ம வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு கம்ப்ளீட் வேவோட லென்த், அதனால தான் L = லாம்டா. இப்போ இந்த டயக்ராமில் ஃபுல் வேவ் எடுத்திருக்கோம். இதில் ஹாஃப் த வேவ் தான் எடுத்திருக்கோம். தெரியுதா? இதில் பாதி தான் இருக்குது. அப்போ அதோட லென்த் எப்படி இருக்கும்? அதோட வேவ் லென்த்து ஒரு கம்ப்ளீட் வேவ்க்கு லாம்டானா அதில் பாதி λ/2. இப்போ மேலே இருக்க ரெண்டு டயக்ராம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இது ஹாஃப் வேவ்னும் சொல்ல முடியாது, ஃபுல் வேவ்னும் சொல்ல முடியாது, கால்வாசி தான் இருக்கீங்க. அப்போனா இதோட லென்த் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? λ/4. ஓகேவா? ஃபுல் வேவ்னா லாம்டா, பாதி வேவ்னா λ/2, குவார்ட்டர் வேவ் இருந்ததுன்னா அப்போ λ/4. அப்போ லென்த்தோட வேல்யூ இங்கே எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா λ/4. இதே மாதிரி இன்னும் ரெண்டு கேசஸ் பார்க்க போகிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நம்ம λ1ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு பார்க்கறதுனால λ1. அப்போ λ1ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 4 × L. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரீக்வன்சி தான் கண்டுபிடிக்கணும். வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் என்னன்னா V = λf. Vனா வெலாசிட்டி, லாம்டானா வேவ் லென்த்து, எஃப்னா ஃப்ரீக்வன்சி. இப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. V / λ. இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு பார்க்கறதுனால F1 = V/λ1. அப்போ F1 = V அப்படியே இருக்கட்டும். λ1ஓட வேல்யூ 4L கண்டுபிடிச்சோம். அப்போ /4L. ஓகே, ஸோ இது பேர் தான் ஃபண்டமெண்டல் நோட். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் நோட். இந்த ஃபண்டமெண்டல் நோட் நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி விட கிரேட்டராக இருக்க ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் நம்ம ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது செகண்ட் டயக்ராம். நம்ம ஒரு கம்ப்ளீட் வேவ்னா என்னன்னு பார்த்தோம்? இங்கேயும் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் வேவ். அப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்னா 3/4 ஆஃப் அ வேவ் தான் இருக்குது. தட் மீன்ஸ் இதில் வந்து முக்காவாசி வேவ் தான் இருக்குது. அப்போனா எல்லோட வேல்யூ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்னன்னு போடலாம்? 3λ/4 இப்படியும் போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது பாதி வேவ், இதுலேருந்து இது வரைக்கும் பாதி வேவ் அப்படின்னா λ/2 போடலாம். இங்கேருந்து இது வரைக்கும்னா நம்ம பார்த்தோம் குவார்ட்டர் வேவ் அப்படின்னா λ/4. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. λ/2யும் தட் இஸ் λ/2 அண்ட் λ/4 இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × λ 2λ ப்ளஸ் 4 × λ 4λ டிவைடட் பை 4 × 2 8. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 6λ டிவைடட் பை 8. எப்படியும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3λ/4 வரும். அதனால நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து இது இன்கேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா ஒரு வேவ், ஒரு கால்வாசி மட்டும் குறையுது, அப்போ முக்கா வேவ். அப்போ L = 3λ/4. இப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் கேஸ்னால λ2ன்னு போட்டுக்கோங்க. 3λ2 டிவைடட் பை 4. இங்கேயும் நம்ம λ2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ λ2 = 4 × L 4L. இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். ஸோ டிவைடட் பை 3. ப்ரீவியஸ் கேஸில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷன் F = V / λ.
செகண்ட் கேஸ்னால இங்கேயும் நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ F2 lambda 2. ஸோ இங்கே V அப்படியே வச்சுக்கோங்க. டிவிஷனில் lambda 2 இருக்கிறதுனால இது ரெசிப்ரோக்கலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ கீழே இருக்க 3 மேலே வந்துருச்சு, மேலே இருக்க 4L வந்து இங்கே கீழே வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோம். V by 4L எதுக்கு ஈக்குவலு? F1க்கு ஈக்குவல். அப்போ F2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு ப்ரீவியஸ் கேஸில் தான் F1 கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ தான் V by 4L. அதனால் நம்ம இதை வந்து 3F1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேர் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஓவர் டோன். ஏன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லணும்? ஓவர் டோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் டோன்னு சொல்லலாம். இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி F1னா அதோட 3 டைம்ஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால இது பேர் நம்ம தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் லாஸ்ட் கேஸ். இதையும் நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது குவார்ட்டர் வேவ். ஸோ lambda by 4 போடலாம். ப்ளஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஹாஃப் த வேவ். ஸோ lambda by 2 போடலாம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஹாஃப் த வேவ். அப்போ lambda by 2 போடலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் வேவ்ல. ஸோ L ஈக்குவல் டு ஒரு கம்ப்ளீட் வேவோட வேவ் லென்த்து லாம்டா ப்ளஸ், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு வேவ்னால லாம்டா, இதில் வந்து குவார்ட்டர் வேவ் இருக்கிறதுனால லாம்டா பை 4. தேர்ட் கேஸ்னால என்னன்னு போடணும்? இங்கேயும் 3 அங்கேயும் 3ன்னு போடணும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. L ஈக்குவல் டு 4 இன்ட்டு லாம்டா 3 ப்ளஸ் லாம்டா 3 divided by 4. அப்போ Lோட வேல்யூ L ஈக்குவல் டு 5 lambda 3 divided by 4. ஸோ இதுலேருந்து lambda 3 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். lambda 3 ஈக்குவல் டு 4 into L 4L divided by இந்த 5 இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடும். ஸோ அகெயின் இங்கேயும் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா V by lambda. தேர்ட் கேஸ்னால அகெயின் அதே மாதிரி 3ன்னு போடலாம். ஸோ F3 ஈக்குவல் டு V. இங்கே lambda 3 டிவிஷனில் இருக்குது. ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே இருக்க 5 மேலே வந்துடும், டிவைடட் பை 4L கீழே வந்துடும். ஸோ நம்ம பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் கேஸில் V by 4L எதுக்கு ஈக்குவல்? F1க்கு ஈக்குவல். அப்போ நம்ம இதை என்னன்னு எழுதலாம்னா 5F1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை செகண்ட் ஓவர் டோன்னும் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை விட 5 டைம்ஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால இது 5th ஹார்மோனிக்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸுக்கு நம்மளுக்கு ஆன்சர் F1 வந்தது, செகண்ட் கேஸ்க்கு 3F1 வந்துச்சு, தேர்ட் கேஸ்க்கு 5F1 இருந்துச்சு. நம்பர் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஆட் நம்பர்ஸில் இருக்குது. ஆட் நம்பரோட ஜென்ரல் ஈக்குவேஷன் 2n + 1, பக்கத்தில் இருக்க F1 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ரேஷியோவில் வந்திருக்கு? F1 is to F2 is to F3. நம்பர் பாருங்கள் 1 3 5. ஸோ 1 is to 3 is to 5 இந்த ரேஷியோவில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.